அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் களமே சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதிமுக ஒரு புறம் வேட்பாளரை அறிவிச்சு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவும் அதே போல வேட்பாளர்களை அறிவிச்சு வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. நாம் தமிழர் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே வேட்பாளர்களை அறிவிச்சு வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே களத்தை ரொம்ப தீவிரமா யார் இந்த 2026 ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்னு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மத்தியில சினிமால ஹீரோவா இருக்கு, இப்ப அரசியல ஒரு ஜோக்கரா ஒரு ஜீரோவா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் எப்படி வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்கிறத தெளிவா பார்ப்போம் ஆனந்த டாக்ஸ் வலையொலியில. அதாவது தேர்தலுக்கு உங்க கட்சியில இருக்கிற வேட்பாளர்களை அறிவிங்கடா அப்படின்னு சொன்னா நம்ம விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கோவை பிரதர்ஸ் படம் பார்த்திருக்கீங்களாங்க, அவங்களுக்கு டீம்ல விளையாடுறதுக்கு பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. உடனே சத்யராஜும் வடிவேல் அவர்களும் ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போவாங்க. அங்க ஒருத்தன் டயரை ஊட்டிட்டு வருவான். அவன் பேர் என்ன? ரவி மேஸ்திரி. நீ இனிமே ரவி சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொருத்தர் கோழி பிடிச்சிருப்பான். அவன் பேர் என்ன? சங்கிலி. இனிமே நீ கங்குலி. அந்த மாதிரி ஓம் பேர் என்ன? டேவிட். இனிமே நீ டிராவிட். அந்த மாதிரிங்க இவங்க நேரம் வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதிமுக சீட்டு கிடைக்கல, இல்ல வேற கட்சிகள்ல சீட்டு கிடைக்கல, தமிழக வாழ்வுரிமை கட்சியில சீட்டு கிடைக்கல அப்படின்னா அவங்கள ஃபுல்லா இவங்க கட்சி மேடையில ஒரு துண்டை தூக்கி போட்டுட்டு இனிமே நீ தாவேக்கா, நீ அதிமுக இனிமே நீ தாவேக்கா அப்படிங்கிற பேர்ல அவங்களை கொண்டு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அதுல நீங்க பாருங்களேன், இதுக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சதுக்கு பதிலா அதிமுக 2.0 பேர் வச்சிருக்கலாமுங்க. இந்த வேலையை பாக்குறதுக்கு உனக்கு எதுக்கு ஒரு கட்சி? அந்த கட்சியவே இப்ப வழி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியது ஆதவ அர்ஜுனா. அவர் விசிகா கட்சியில இருந்து இங்க மாறி வந்தாரு, அது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு ஒரு சீட்டு. அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார், அவர் பிஜேபியில இருந்தாரு, இங்க வந்தாரு. சரி ஓகேங்க, அந்த கட்சிக்காக வேலை செஞ்சாங்கன்னு. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவோட ஒரு எக்ஸ் அமைச்சர், அவரும் முன்னாடி இருந்து அந்த சில பிரச்சனைகள்ல வெளில போனாரு, தாவைக்கெல்லாம் வந்துட்டாரு. சரி, இது வரைக்கும் நம்ம ஏத்துக்கலாம். அந்த கட்சியில வந்தாங்க, பணி செஞ்சாங்க, அதனால கட்சிக்காக பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள்லாம் நடத்தியிருந்தாங்க. அந்த ஒரு வருஷத்துல ஒரு நிகழ்வாக நடத்தியிருந்தாங்க. அதனால அவங்கெல்லாம் தாவைக்கானே நம்ம இப்ப ஏத்துக்கிறோமே அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதனால ரைட், ஓகே. ஆனா இப்போ வேட்பாளரை இந்த மேடையில் அறிவிச்சிருக்கல மேக்சிமம் ஏடிஎம்கேங்க. அந்த பட்டியலை கொஞ்சம் சொல்றேன் பாருங்களேன். கந்தர்வ கோட்டைக்கு சுப்பிரமணியன் ஒருத்தர் அறிவிச்சிருக்காங்க. அவர் அதிமுக எக்ஸ் அமைச்சர். அதே போல லால்குடியில கூப்பா கிருஷ்ணன், அவரும் அதிமுகவோட ஒரு எக்ஸ் அமைச்சருங்க. அதற்கப்புறம் தூசி மோகன், அவர் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர், இப்ப செய்யாறு தொகுதியில் நிற்கிறாரு. அதுக்கடுத்து என் திருப்பதி, அவர் திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளராக இருந்திருக்காரு, இப்ப திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர். அதுக்கப்புறம் சத்யபாமா, உங்களுக்கு தெரியும், அவங்க ஏடிஎம்கேவோட எக்ஸ் எம்பியா இருந்திருக்காங்க, திருப்பூர் தெற்குல இப்ப நிக்கிறாங்க. அடுத்து லோகேஷ், அவர் அதிமுகவுடைய முன்னாள் சபாநாயகரோட மயன். இவர் 2024 ஊட்டியோட எம்பி வேட்பாளராக இருந்திருக்காரு. இப்போ ராசிபுரம் வேட்பாளராக அவர் நிற்கிறாரு. அடுத்து ரெட்டியார்பட்டி நாராயணன், நாங்குநேரி இடைத்தேர்தலில் 2019 அவர் வெற்றி பெற்றவர். இப்போ அவர் அங்கே நிற்கிறார் நாங்குநேரியில். அடுத்து ஜேசிடி பிரபாகர், அவர் 1000 விளக்கோட எக்ஸ் எம்எல்ஏ, இப்போ அங்கே 1000 விளக்குல தாவேக்கா சார்பாக நிற்கிறாப்புல. இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அண்ணா திமுகவில் இருந்து விலகி வந்த ரஞ்சித் குமார், அவரை முதற்கொண்டு விட்டு வைக்கல, உடனே போய் பார்த்து அவர் காஞ்சிபுரத்தினுடைய வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஏங்க இது என்னது? இதுக்கு பேசாம ஏடிஎம்கே கட்சியில கொண்டு போய் நீ கூட்டணி வச்சிட வேண்டியதானே? இதுக்கு எதுக்கு நீ வெள்ளையும் சொல்லியுமா நான் தனியா கட்சி வச்சிருக்கேன், அதனாலதான் நீ அடிக்கடி சொல்றியோ? இங்க ரெண்டே போட்டி தான், ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே. ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து ஆளப்புல நீ கொண்டு இல்ல ஏடிஎம்கேவோட ஜாயிண்ட் அடிச்சிட்டோம்னா நம்ம கட்சி வந்துடும், அப்புறம் எதுக்கு அவங்க அப்படிங்கிற அர்த்தத்துல தான் ஒருவேளை விஜய் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுமே. இதுக்கு அடுத்து சென்டிமெண்ட் சீனை கொண்டு வராப்ல எங்க வேட்பாளரையும் கொடுத்துல அவரோட டிரைவரா, பர்சனல் டிரைவரா இருக்கக்கூடியவரோட மயனுக்கு சீட்டு கொடுத்துருக்காராம். கண்ணீர் மல்க அவரோட பாருங்களேன், எவ்வளவு நேர்மையானவரா, எவ்வளவு ஒரு பாசத்துல உண்மையானவரா இருந்திருந்தாரா. தனக்காக வண்டி ஓட்டுனவரை அவருடைய பிள்ளைக்கு சீட்டு கொடுத்துருப்பாரு. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய ஞானி. ஏயா, உனக்காக அங்கே ஊர்ல தூத்துக்குடியில போய் அந்த பொண்ணு கடைசியில் மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுக்கலன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சே அலுவலகத்துக்கு முன்னாடி, அந்த பொண்ணுக்குலாம் உனக்கு இல்லை போய் அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறாங்களே. இப்போ தூத்துக்குடியில நடந்த விளாத்திக்குள மேட்டு கூட உங்க கட்சிக்காரங்க போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு தானே அந்த அம்மா வீட்டுக்கு போனாங்க. அப்படி வேலை செஞ்ச அந்த அஜிதா, அந்த பொண்ணுக்கு நீ இது வரைக்கும் சீட்டு கொடுக்கல. சரி, அந்த பொண்ணு சோசியல் மீடியாவில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்குல்ல, இதே சோசியல் மீடியாவில் அதாவது இன்ஸ்டாகிராமில் விளம்பரம் போடக்கூடிய பிரபுக்கு சீட்டு கொடுக்குற, இங்கே திருமயத்தில் இருக்கிற பொண்ணுக்கு கொடுக்குற, ஏன் அஜிதாவுக்கு மட்டும் நீ ஏன் சீட்டு கொடுக்காம அவாய்ட் பண்ணுற? இன்னொரு ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, விருதை மகள். விருதை மகள் கீர்த்திகாவா இந்த அக்கா பேரு. அவங்க பார்த்தீங்கன்னா எப்பா சுயேட்சை வேட்பாளர் நிற்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வேலை செஞ்சவங்க. இன்னைக்கு என்னன்னா சிவகாசி சட்டமன்ற தொகுதியோட டிவிகே வேட்பாளர் அறிவிக்கிறீங்க. ஏக்கா இதுக்கு நீ எதுக்குக்கா நீ சுயேட்சை
வேட்பாளர் அப்படி சோசியல் சர்வீஸ் பண்றேன் இப்படி பண்றேன் அப்படின்னு வந்துருக்க. இதுக்கு பேசாம வெளிப்படையாவே நான் வந்து விஜய் கட்சிக்காரன்னு சொல்லிட்டு நின்றுக்கலாமே. அவர் நண்பனுக்குலாம் சீட்டு கொடுக்க முடியுங்க. அது தூத்துக்குடியில ஸ்ரீநாத்துக்கு சீட்டு கொடுக்குறாரு, அஜிதாக்காவுக்கு சீட்டு கொடுக்கல. எனக்கு ரொம்ப வருத்தமே. உண்மையிலேயே அந்த கட்சியில நேர்மையா உழைக்கக்கூடியவங்க அந்த அக்கா எவ்வளவுக்கு முடியுமோ. இவர் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து டெய்லி அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருவாங்க. சரி, அவங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு வேணா கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா போன உடனே அந்த இதுல விரக்தியில இல்லாம விசில் சின்னத்தை அறிவிச்சோன்னா வீடு வீடா போய் ரோட்ல போய் விசில் சின்னத்தை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுக்க முடியல. நீங்க வந்து இதுல என்ன உனக்கு ஜனநாயகம் இருக்கு? உன் கட்சிக்கு போஸ்ட் ஓட்டினவன் உனக்காக வந்து சினிமாவில் நீ இருக்கும் போகும்போது போஸ்ட் ஓட்டினவங்க எல்லாம் நீ மறந்துட்ட. என் சொந்த இந்த சிவகங்கை மாவட்டத்திலங்க, சிவகங்கை மாவட்டத்தில் 2 தொகுதியை பார்க்கக்கூடியவர் முத்துப்பாரதின்னு ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கு தெரிஞ்சு அந்த பகுதியில் இருக்காப்புல. அவருக்கு சீட்டு கொடுக்கல. அவர் சிவகங்கையிலையும் நிக்கல, இங்க மானாமதுரையில் நிக்கல. மானாமதுரை தனி தொகுதியா இருந்தாலும் ஒருவேளை அவர் சிவகங்கையில நின்றுக்கலாம்ல. அதுல இல்ல. அங்க சிவகங்கையில வந்து வேல்நாச்சியார் அவங்களுடைய பேத்தி குழந்தை ராணி நாச்சியார்னு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இப்போ கூட ரீசெண்டா அந்த மேடையில வந்து ஒரு மீட்டிங்ல அவங்களை பார்க்கவே கிடையாது. அங்க ஒருத்தர் இருப்பாப்புல, அண்ணன் கொஞ்சம் நாளா பலன்னு ஒருத்தர் இருப்பாப்புல. அவர் வந்து அங்க வேலை செஞ்சதாக அந்த மீட்டிங் கூட ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவு பண்ணதாக கூட செய்திகள் வந்துச்சு. அவர் சீட்டு கேட்டு நின்று இருக்காரு, அவருக்கு கொடுக்கல. திடீர்னு கொண்டு வந்து இவங்களுக்கு இப்ப அது என்ன, இவங்களுக்கு என்ன சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா டி.கே. பிரபு இருக்காப்புல. டி.கே. பிரபுக்கு வந்து இவங்க போய் அங்கே அவருக்கு நிற்கணுமா துணையா, அதனால என்னையும் நீங்க இங்கே ஜெயிக்க வைங்க, உங்களை நான் அங்கே ஜெயிக்க வைக்கிறேன். அடட்டே, இது இந்த என்னத்தை சொல்றதுன்னு தெரியலங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு மக்கள் வாக்கு செலுத்தி உங்களை வெளில வச்சா விளங்கின சட்டசபையெல்லாம் எவ்வளவு அமர்க்கலமா இருக்குன்னு பாருங்க. எதா வேணாலும் தாங்கிக்கிடுவாங்க. இந்த விருதை மகள் கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு இருக்குங்க. அந்த பொண்ணு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா எப்பா அதை இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்படியே ஆக்டிவா போவாங்க, ஒரு இடத்துல பேசுவாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு நோக்கி போவாங்க. நம்ம டீம் கூட என்ன பண்ணாங்கன்னா எப்படி பண்றாங்க பாருங்க, சுயேட்சை வேட்பாளர் அந்த அளவுக்கு நாங்களே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா பாத்துக்கங்களேன். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த விருதை மகள் கீர்த்தனா அவங்க சடனா பார்த்தா விசில் சின்னத்துல சிவகாசி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். என்னடா நடக்குது? அப்ப நீ இவ்வளவு நாளா என்ன பண்ணிருக்க? இதுக்காவது மத்தவங்க எல்லாரும் அவங்க கட்சின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு நீ வந்து கட்சின்னு சொல்லியே பண்ணியிருந்திருக்கலாமே. உனக்கு எப்படி அங்கே போய் நிக்கிறதுக்கு உனக்கு மனசு வருது? நீ எப்படி சீட்டு அங்கே வாங்கின? அங்கே கட்சியில பொழுதோட சீட்டு கேட்டு நிற்கக்கூடியவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. எவ்வளவோ பேர் முழுக்க இன்ஸ்டா பைத்தியமா தான் அந்த கட்சியில சுத்திட்டு தர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கல, உனக்கு சீட்டு கிடைக்குது எப்படி? இதுக்கு அந்த பருத்தி மூட்டை அந்த குடவுலயே இருந்திருக்கலாமே. எதுக்கு வெளியில வந்து இந்த வேலையை சொல்லியுமா நான் சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கணும்? ஏன் சிஸ்டர் சொல்லுங்க. சுருக்கமா இவரோட வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போற பைத்தியங்களுக்கு ஒரு 20% வேட்பாளர்களை ஒதுக்கி கொடுத்துருக்காரு. அதே போல தன் கட்சியில வந்து ஆரம்பத்துல போஸ்ட் ஓட்டினவங்களுக்கு, அதாவது அவர் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு போஸ்ட் ஓட்டினவங்களுக்கு ஒரு 20% கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மாற்று கட்சியில இருந்து, அதாவது அதிமுக இருந்து புறக்கணவங்களுக்கு ஒரு 20% வந்து கொடுத்துருக்காரு. அலுவலகத்துல வந்து வேலை செய்யக்கூடிய அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 20%, பர்சனலா தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு 20%, இப்படிதாங்க 100% வந்து விஜய் அவர்கள் பூர்த்தி செஞ்சிருக்காங்க. இவங்க ஒருபோதும் மக்களுக்கு மாற்றா நிற்கிறதுல ஏமாற்றம் தான் நம் மக்களுக்கு கிடைக்கும். அதனால இனி வரக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் தயவு செய்து இந்த விஜய் கட்சியினுடைய அந்த வேட்பாளர்கள் பின்னாடி போயிடாம, அவருக்கு பின்னாடி போயிடாம, தமிழ்நாட்டில் யார் மாற்றா நிற்கிறா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு தான் நீங்களாம் வாக்கு செலுத்தணும். அப்படி நீங்க தேடினா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒன்னே ஒன்று தான். ஆனால் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி தான். அதனால இந்த தேர்தலில் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தி இளைஞர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்னு உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி. ஒரே ஒரு நிமிஷம், எல்லாரும் போயிடாதீங்க. உங்களுக்கு விஜய் கட்சியில உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா இந்த தேர்தல் விட்டுருங்க. அடுத்த தேர்தல் மேக்சிமம் நிக்க மாட்டாரு, அவர் கட்சியே இல்லாம போயிடும். ஒருவேளை அப்படி மிஞ்சி போய் அப்படி நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு வாங்கணும்னு விஜய் கட்சியில் இருக்கிறவங்க நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அடிப்படை தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னையில இருந்தே ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. இன்ஸ்டால ரீல்ஸ் போட ஆரம்பிச்சீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தாங்க சீட்டு.